ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்ரேயாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 4 பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு டைப் ஆஃப் பிரேஸ்லெட் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு ஐம் இன்ட்ரெஸ்டட்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் தரேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நார்மலாக ஒரு பிரேஸ்லெட் செஞ்சுட்டு அதில் 2 ஹேங்கிங் இருக்கிற மாதிரி தான் செய்ய போகிறேன். ஒரு ஹேங்கிங்கில் சாமும் இன்னொரு ஹேங்கிங்கில் பீட்ஸும் இருக்கிற மாதிரி, ஒரு பீடும் இருக்கிற மாதிரி தான் செய்ய போகிறேன். ஸோ நார்மலாக நம்ம பிரேஸ்லெட் செய்கிற மாதிரி உங்கள் சைஸ்க்கு எடுத்து நார்மலாக பீட்ஸ், நான் இந்த பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன், டபுள் கலர் கிராக்கிள் பீட்ஸ். ஸோ நார்மலாக பீட்ஸை கோத்துக்கோங்க. எப்பயும் பண்ணுற மாதிரி ஒரு பிரேஸ்லெட் பண்ணிட்டு எப்பயும் போடுற மாதிரி ஒரு நாட்லாம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் நான் அவ்வளோ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காட்டல, உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியுங்கிறனால. இந்த பிரேஸ்லெட்க்கு நமக்கு இந்த ஹெட் பின் தேவைப்படும். ஹெட்டு பார்த்துக்கோங்க, இதுதான் ஹெட் பின். நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் ஐ பின் காட்டியிருப்பேன். ஐ பின் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதோட மேலே வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்குது, ஆனால் ஹெட் பின்னில் ஓப்பனிங் இருக்காது, ஹெட்டு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹெட் பின்னில் தான் நம்ம ஒரு பீடை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே பீடை வந்து நான் எடுத்து இன்சர்ட் பண்ணிட்டு இவ்வளோ தேவையில்லை, ஸோ பேலன்ஸை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ரவுண்டு மாதிரி ஆக்குங்க. அப்போ தான் நம்மளால் இதில் செயின் இன்சர்ட் பண்ணி அதை அந்த பிரேஸ்லெட்டோட இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஆக்கிட்டு கர்வ் பண்ணிட்டு டைட் பண்ணிக்கோங்க. தெரியுதா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணக்கப்புறம் செயின் எடுத்துக்கோங்க. செயின் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 அன்ஈக்குவல் சைஸ் கட் பண்ண போகிறேன். ஒன்று கொஞ்சம் லாங்காக, இன்னொன்று அதோட கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான், இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணிட்டேன். இதை விட கொஞ்சம் லாங்கராக இன்னொன்று கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் ஒன்றில் வந்துட்டு நான் வந்து பீட்ஸும் இன்னொன்று இதில் சாமும் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இதை அட்டாச் பண்ணுறதுக்கு ஜம்ப் ரிங் எடுத்துக்கோங்க. ஜம்ப் ரிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நான் இந்த சாம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சாமை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு செயினில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் கட் பண்ண ஒரு செயினில் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை லாக் பண்ணி டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் இன்னொரு ஜம்ப் ரிங் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் இந்த பீடை வந்து ஆட் பண்ணிட்டு இந்த செயினில் ஆட் பண்ண போகிறேன். வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த பீடில் நம்ம ஓப்பனிங் பண்ணோம்ல, அதில் ஆட் பண்ணிட்டு அதை வந்து இந்த செயினில் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட போகிறேன். இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போது இன்னொரு ஜம்ப் ரிங் எடுத்து இந்த 2யுமே அந்த ஜம்ப் ரிங்கில் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த 2 செயினையுமே இந்த ஜம்ப் ரிங்கில் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஜம்ப் ரிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதில் போடுங்க. இன்னொரு செயினையுமே இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு பிரேஸ்லெட்டில் நாட் போட்டிருக்கோம்ல, அந்த நாட்டுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அது வெளியில் வராது. உங்கள் பிரேஸ்லெட் ரெடி. கிளாஸில் ஒரு டைப் ஆஃப் பிரேஸ்லெட் தான் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு ஷார்ட் கிளாஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.